வணக்கம். இது ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கலாம். நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா வேர்போட யூஸ் தெரியணும். ஒரு சென்டென்ஸ் கூட வேர்ப் இல்லாம வராது. ஓகேங்களா? அதனால ஒரு 100 வேர்ப்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 100 வேர்ப்ஸ். 50 டேஸ். ஒரு நாளைக்கு 2 வேர்ப்ஸ். ஓகேங்களா? அப்போ 50 டேஸ்க்கு எத்தனை சென்டென்ஸ் ஆயிருது? 2500 சென்டென்ஸ் ஆயிருது. ஒரு நாளைக்கு 2 அதோட யூஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். நீங்க அதை பிராக்டிஸ் பண்றீங்க, நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம். இது கூட டெய்லி வெக்காபுலரி. வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ அம் திரவிதா. ஃபர்ஸ்ட் வேர்பே என்ன? ஹேவ். ஹேவ்னா என்ன அர்த்தம்? இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொசஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கு நம்ம ஏதாவது செய்தோம் அப்படின்னா அதை சொல்றதுக்கு எதை யூஸ் பண்ணலாம்? ஹேவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவ்ரிடே நம்ம வந்து இங்கிலீஷ்ல ஹேவ் இல்லாம கிடையாது. எல்லா இடத்துலயும் ஹேவ் வரும். ஓகேங்களா? சரி, இதோட காமன் யூஸ் என்னன்னு பார்த்தரலாம். ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், ஹேவ் லஞ்ச், ஹேவ் டின்னர், ஹேவ் டீ, ஹேவ் காஃபி, ஹேவ் ஏ மீட்டிங், ஹேவ் ஏ கிளாஸ். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, நான் காஃபி எடுத்துக்கிட்டேன், டீ எடுத்துக்கிட்டேன், இப்ப டெய்லி சொல்லக்கூடியதுதான். அப்போட ஹேவோட யூஸ் தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் ஹேவ் அல்லது ஹேஸ், நவுன். இந்த ஹேவ் எதுக்கு வரும் அப்படின்னா ஐவி யூதேக்கு வரும். ஹேஸ் வந்து ஷி, ஹி, ஷி, இட்டுக்கு வரும். ஓகேங்களா? ஐ ஹாவ் ஏ பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. 8 மணிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இந்த இடத்துல ஈட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க. சப்ஜெக்ட் ஹேவ், ஹேஸ், அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ஓகேங்களா? she has a busy schedule. அவளுக்கு ஒரு busy schedule இருந்தது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க. does, do, does, subject, have plus noun. இந்த do எதுக்கு வரும்? does எதுக்கு வரும்? do வந்து ஐவி யூதேக்கு வரும். does வந்து he, she, இட்டுக்கு வரும். ஓகேங்களா? do you have a pen? ஓகேங்களா? சப்போஸ் இதே ஷீயா இருந்ததுன்னா does she have a pen ன்னா வரணும். ஓகேங்களா? does she have a pen வரும். அவள்கிட்ட ஒரு பெண்ணு இருக்கா. இதுல வந்து பொசஸ். ஹாவ்ன்றது இந்த இடத்துல பொசஸ்ன்னு அர்த்தம். டு யூ ஹாவ் எ பென்னா? உன்கிட்ட ஒரு பெண் இருக்கா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு நாட் அல்லது டசின், டோன்ட் அல்லது டசின், ஹாவ் பிளஸ் நவுன். என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி கேஷ். என்கிட்ட எந்த ஒரு பைசாவும் இல்ல. டஸ் எதுக்கு வரும்? சப்போஸ் இது ஷீ இருந்ததுன்னா டஸ். she doesn't have any cash. அவள்கிட்ட எந்த ஒரு பைசாவும் இல்லைன்னு அர்த்தம். have plus noun எதுக்கு வரும்? imperative. have a seat, seat இருக்கா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். அந்த 5 பேட்டர்ன்ஸுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோமா? ஐ ஹாவ் மை கீஸ் வித் மீ. அதாவது என்னோட கீ என்கிட்ட தான் இருக்கு, நானே தான் வச்சிருக்கிறேன். she has a doctor's appointment today. அவளுக்கு இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. we have dinner at home every night. எல்லா நைட்டும் வீட்டில் தான் டின்னர் சாப்பிடுவோம்னு அர்த்தம். இந்த have, has எல்லாமே எதுக்கு தான் யூஸ் பண்றோம்? பொசஸ் இருக்கு அப்படின்னு. ஐ ஹாவ் எ நியூ நோட் புக். என்கிட்ட ஒரு நியூ நோட் புக் இருக்கு. ஓகேங்களா? he has an umbrella. அவன்கிட்ட ஒரு அம்பர்லா இருக்கு. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நவுனை மட்டும் மாத்தி வேற ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃப்ரேம் பண்ணுங்க. they have a pet dog. அவன்கிட்ட ஒரு பெட் டாக் இருக்கு. ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் திஸ் ஆஃப்டர்நூன். இந்த ஆஃப்டர்நூன் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் இருக்கு. வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம். நமக்கு நிறைய நேரம் இருக்கு. ஷி ஹாஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்மைல். அவள் நல்ல ஒரு அழகான ஸ்மைல் அவள்கிட்ட இருக்கு. ஐ ஹாவ் யுவர் புக். உன்னோட புக்கு என்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? ஐ ஹாவ் யுவர் புக். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு செட் ஆஃப் சென்டென்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசை மட்டும் பட்டா போதாது, ப்ராக்டிஸும் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்னா ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட், மெயின் வேர்பு. WH கொஸ்டின்னா என்ன வரும்? WH வேர்டு, ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட், மெயின் வேர்பு. do you have your ID card? doன்றது என்னது? ஆக்சிலரி verb. you வந்து சப்ஜெக்ட். haveன்றது என்னது? மெயின் verb. இங்க have வந்து மெயின் verb ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? do you have your ID card? உன்கிட்ட ஐடி கார்டு இருக்கா? what do you have in your bag? உன்னோட பேக்ல என்ன வச்சிருக்க? why do you have so many books? நீ ஏன் நிறைய புக்ஸ் வச்சிருக்க? why do you have so many books? who has the டிவி ரிமோட்? யார்கிட்ட டிவி ரிமோட் இருக்கு? who has the டிவி ரிமோட்? ஓகேங்களா? can I have your phone number? உன்னோட phone number எனக்கு கிடைக்குமா, தர முடியுமா? can I
have your phone number. இதே மாதிரி நீங்க வேற ஒரு செட் ஆஃப் கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணலாம் இதே பேட்டர்ன் வச்சுட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ டோன்ட் ஹாவ் மை வாலெட். என்கிட்ட வாலெட் இல்ல. she doesn't have any question. எந்த ஒரு கொஸ்டினும் அவள்கிட்ட இல்ல. we don't have milk in the fridge. milk வந்து ஃப்ரிட்ஜ்ல இல்லை. ஓகேங்களா? இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். அதே மாதிரி கொஸ்டினும் நெகட்டிவும் இன்னொரு செட் அப்படியே ஃப்ரேம் பண்ணுங்க இதை வச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். have another cup of tea. இன்னொரு டீ எடுத்துக்கிறியா வேணுமான்னு கேட்போம் இல்லையா? have another cup of tea. have some patience. கொஞ்சம் பொறுமை இருக்கா உனக்கு? ஓகேங்களா? have a wonderful day. இந்த நாள் உனக்கு வந்து நல்லதாக இருக்கட்டும். have your lunch before you leave. அதாவது இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்ன நீ லஞ்ச் சாப்பிட்ரு. ஓகேங்களா? இதெல்லாமே என்னதுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். have a nice evening. நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம வந்து நம்மளோட விஷயம் சொல்லலாம். have a nice evening. have a great time. have a pleasant journey. ஓகேங்களா? இதெல்லாம் என்னது நம்மளோட எக்ஸ்பிரஷனை சொல்றது. நெக்ஸ்ட் வந்து கெட். இந்த கெட்டோட மீனிங் என்ன அப்படின்னா டு ரிசீவ்னு அர்த்தம். நம்ம ஐ கெட் அப்படின்னா வாங்கிக்கிட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? பிகம், அப்டைன் ஆர் ரீச். இது எவ்ரிடே நம்ம லைஃப்ல வந்து கெட்டும் ஹேவும் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடியதுதான். ஓகேங்களா? கெட் அப், கெட் ரெடி, கெட் ரெஸ்ட், கெட் ஹோம், கெட் டு ஒர்க், கெட் பேக், கெட் எ கால், கெட் எ மெசேஜ், கெட் பெட்டர், கெட் வெல், கெட் ஸ்டார்டட். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க தானே? யூஸ் பண்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட பேட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். இந்த பேட்டர்ன்ஸ்ல நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் கெட், கெட்ஸ், நவுன். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஐ கெட் மெனி இமெயில்ஸ். எனக்கு நிறைய இமெயில் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல கெட் வந்து ரிசீவ் அப்படின்னு அர்த்தம். ஐ கெட் மெனி இமெயில்ஸ். சப்போஸ் இதை ஹீயா இருந்துன்னா she gets many emails. ஹீயா இருந்தாலும் he gets many emails. நெக்ஸ்ட் பாருங்க சப்ஜெக்ட் கெட், கெட்ஸ், அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? அந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்றதுதான் அட்ஜெக்டிவ். she gets tired after work. ஒர்க்குக்கு அப்புறம் அவ டயர்ட் ஆயிட்டா. அவ எப்படி இருக்கா? டயர்டா இருக்கா. சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இதே ஐயா இருந்ததுன்னா ஐ கெட் டயர்ட் ஆஃப்டர் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் கெட், கெட்ஸ், பிளேஸ். ஓகேவா? we get home at 6 PM. 6 மணிக்கு நாங்க வீடு போய் சேர்ந்தோம்னு அர்த்தம். ஓகேங்களா? பிளேஸ் அதாவது நவுன், அட்ஜெக்டிவ், பிளேஸ். we get home at 6 PM. சப்போஸ் இதே ஷீயா இருந்ததுன்னா she gets home at 6 PM. நெக்ஸ்ட் ஒன் do, does, subject, get plus noun. இதுங்க வந்து do வந்து எதுக்கு வரும்? present. doவும் doesம் present tense தான். இந்த do does ஓட past tense தான் என்னது? did. ஓகேங்களா? did you get my message? என்னோட மெசேஜ் உனக்கு கிடைச்சுதா? நீ ரிசீவ் பண்ணியா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் don't, doesn't, get plus noun. I don't get enough sleep. எனக்கு போதுமான அளவு தூக்கம் இல்லை. இதே மாதிரி என்ன பண்ணுங்க? இன்னொரு சென்டென்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கெட் பிளஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்க கெட் ரெடி. ஓகேங்களா? இது ஆப்ஜெக்ட் ரெடின்றது தான் என்னது? இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லாம் வர்றது. கெட் பிளஸ் ஆப்ஜெக்ட் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். கெட் ரெடி, கெட் ஸ்டார்டட்னு சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாமே என்னதுதான்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இதே பேட்டர்ன்ல நீங்க என்ன பண்ணுங்க? இன்னொரு செட் ஆஃப் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு 10 சென்டென்சஸ் பார்த்துருவோம். ஐ கெட் அப் அட் 6 AM. 6 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ கெட் ரெடி இன் 20 minutes. 20 நிமிஷத்துல நான் ரெடி ஆயிடுவேன். she get home at 7 PM. 7 மணிக்கு என்ன பண்ணிட்டா? வீடு வந்து சேர்ந்துட்டா. we get milk every morning. எல்லா மார்னிங்கும் நாங்க மில்க் வந்து வாங்கிடுவோம். ஓகேங்களா? ஐ கெட் a call from my mother. என்னோட அம்மாட்ட வந்து கால் வந்தது. he get nervous before interview. இன்டர்வியூக்கு முன்ன என்னாச்சு? அவளுக்கு நர்வஸ் ஆயிட்டு. I get hungry by noon. மதியமே எனக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு. They get paid every month. எல்லா மாசமும் அவங்க பே பண்ணிடுவாங்க. We get fresh vegetable from the market. மார்க்கெட்ல இருந்து fresh vegetable வாங்கி வந்தோம்னு அர்த்தம். I get enough sleep. போதுமான அளவு எனக்கு ஸ்லீப் இருந்தது, தூக்கம் இருந்தது. இந்த சென்டென்ஸை நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணாலும் சரிதான். இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸை நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணாலும் சரிதான். ஓகேங்களா? கொஸ்டின் பார்த்துருவோமா? What time do you get up? எந்த நேரத்துல நீ எந்திரிப்ப? Did you get my message? என்னோட மெசேஜ் நீ ரிசீவ் பண்ணியா? Where do you get your groceries? groceries நீ எங்க வாங்குற? When do you get home? எப்ப நீ வீட்டுக்கு போவ? Can you get me a bottle of water? ஒரு பாட்டில் தண்ணி கிடைக்குமா? தர முடியுமா? ஓகேங்களா?
நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. ஐ டோன்ட் கெட் எனஃப் ரெஸ்ட். எனக்கு போதுமான அளவு ரெஸ்ட் இல்லை. ஷி டிடன்ட் கெட் மை இமெயில். என்னோட இமெயில் அவளுக்கு கிடைக்கல. we don't get many holidays. எங்களுக்கு நிறைய ஹாலிடேஸ் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் இம்பரேட்டிவ்ஸ் பார்த்துருவோமா? கெட் அப், கெட் ரெடி, கெட் இன், கெட் அவுட். இதே மாதிரி நீங்க கொஞ்சம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. எக்ஸ்பிரஷன் கெட் வெல் சோன். யாரையாவது சுகம் இல்லாதவங்க பார்க்க போனா என்னன்னு சொல்லுவீங்க? கெட் வெல் சோன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தொடங்கலாமா? ஐ வில் கெட் இட். நான் எனக்கு கிடைச்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெக்காபுலரி பார்த்துடலாம். இதே மாதிரி இது அப்படியே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரிதான், இன்னொரு செட்டு நீங்களாவே ஃப்ரேம் பண்ணாலும் சரிதான். அப்பதான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு 5 வெக்காபுலரி டெய்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் அப்ரிஷியேட். அப்ரிஷியேட்னா என்னது? தேங்க் பண்றது. டு பி தேங்க்ஃபுல் ஃபார் ஆர் வேல்யூ. ஓகேங்களா? ஆப்போசிட் என்ன? இக்னோர். சென்டென்ஸ் பாருங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப். உன்னோட ஹெல்ப்பை நான் அப்ரிஷியேட் பண்றேன், தேங்க்ஃபுல்லா இருக்கேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ். மேனேஜ் அப்படின்னா என்னது? டு சக்சீட் இன் டூயிங் சம்திங் அர்த்தம். மேனேஜ் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? சமாளிச்சுக்கிட்டேன். ஆப்போசிட் என்ன? ஃபெயில். ஐ மேனேஜ் டு ஃபினிஷ் த ஒர்க் ஆன் டைம். அதை குறிப்பிட்ட டைமுக்கு முடிக்கிறதுக்கு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அந்த டைம்ல, குறிப்பிட்ட டைம்ல நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அவாய்ட். அவாய்ட்னா என்னது? விளக்குறதுன்னு அர்த்தம். டு ஸ்டே அவே ஃப்ரம்னு அர்த்தம். ஆப்போசிட் என்ன? அப்ரோச். ட்ரை டு அவாய்ட் unnecessary argument. unnecessary ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒன் கான்பிடென்ட். கான்பிடென்ட் என்ன? தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். ஷுர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆப்போசிட் என்ன? நர்வஸ். ஷீ இஸ் கான்பிடென்ட் அபவுட் ஹர் இன்டர்வியூ. அவளோட இன்டர்வியூவை பத்தி அவன் எப்படி இருக்கா? கான்பிடென்ட். இன்டர்வியூல வந்து அவ கான்பிடென்டா இருக்கா. இன்டர்வியூக்கு ஃபேஸ் பண்றதுல அவ கான்பிடென்டா இருக்கான்னு அர்த்தம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா சான்ஸ். ஓகேங்களா? ஆப்போசிட் என்ன? அப்டக்கிள், தடை. திஸ் ஜாப் இஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. இந்த ஜாப் வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்றதுதான். படிப்படியா நம்ம வந்து அப்படியே அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த செட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பதான் எனக்கு திருப்ப வேற உங்களுக்கு எப்படி வேணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.